Through online class, today we are going to learn about the new chapter, that is the fourth chapter, organ and organ system in animals in biology for 11th standard. அதாவது 11ஆம் வகுப்புல 4வது பாடமா இருக்கக்கூடிய பயோசாலஜில 4வது பாடமா இருக்கக்கூடிய ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், அது உறுப்பு மண்டலங்கள் விலங்குகள்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமா பார்க்கலாம். First we are going to know about what are organs. முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். From microbes to the blue whale, organisms occur in different sizes and shape. அதாவது நுண்ணுயிரின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரின்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீல திமிங்கலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உயிரினங்கள் ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்குன்னா பல்வேறு அளவுகள்ல இருக்குது, பல்வேறு வடிவங்களே இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வித் எ வெல் ஆர்கனைஸ்டு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். அதே நேரத்தில் உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்ப பேசிக் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் ஆன் ஆர்கன் விச் இன் டர்ன் அசோசியேட்ஸ் டு ஃபார்ம் ஆன் ஆர்கன் சிஸ்டம் இன் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரீவியஸ் சாப்டர் ஆல்ரெடி we have studied about the tissues. என்ன சொன்னோம், group of cells are known as tissue, then the group of tissues are known as organ, then the collection of organs are known as organ system. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆர்கானிசம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஆர்கன்ஸா ஃபார்ம் பண்ணும். The basic tissues organize to form an organ which in turn associates to form an organ system. இதுல மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்துல such an organization is essential for efficient and better coordinate activities of millions of cells constituting an organism. எதுக்காக இந்த உறுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது செய்யக்கூடிய வேலையின் நிமித்தமா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறி இருக்கு. அந்த ஒவ்வொரு உயிரினம் என்ன செய்யணும்னா பல்லாயிரக்கணக்கான செல்கள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பல்லாயிரக்கணக்கான செல்கள் எதுக்காக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது, ஒருங்கிணைப்பதற்கும் அதே மாதிரி ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கும் இந்த கட்டமைப்புகள் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குது. இட் இஸ் வெரி வெரி எசென்சியல். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்காக you are being introduced to understand the morphology and anatomy. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க சில ஆர்கானிசத்தோட மார்பாலஜி அண்ட் அனாட்டமி என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தியரி ஆர்கானிசத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆர்கானிசம்ல நமக்கு லெசன்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா these are placed at different evolutionary levels to show their organization. அதாவது இந்த 3 ஆர்கானிசமும் எவல்யூஷனரி லெவல்ல ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி 3 ஆர்கானிசம்ஸ்? தட் இஸ் எர்த்வொர்ம், காக்ரோச் அண்ட் ஃப்ராக். அதாவது மண்புழு, கரப்பான் பூச்சி மற்றும் தவளையை பத்தி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து ரெண்டும், அது எர்த்வொர்ம் அண்ட் காக்ரோச்ங்கிறது பிலாங்ஸ் டு தி இன்வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிளா ஃப்ராகையும் கொடுத்துருக்காங்க. So first we should know what is morphology. முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா morphology அப்படின்னா என்னன்னு தெரியணும். Morphology refers to study of form or externally visible features. என்ன சொல்றாங்கன்னா கண்ணுக்கு புலப்படக்கூடிய வெளியில தெரியக்கூடிய பண்புகளை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் morphology அப்படிங்கிறாங்க. Then what about the anatomy? The word anatomy is used for the study of internal organs in the animal. அந்த anatomyங்கிற வார்த்தையை என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு படிப்பு தான். இன்டர்னல் ஆர்கன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடிய படிப்புக்கு பேரு உள்ளமைப்புங்கிறது, இது அனாட்டமி அப்படிங்கிறோம். இந்த சாப்டர்ல இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா it deals with morphology and anatomy of invertebrates represented by the earthworm and cockroach. முதலாவது மார்பாலஜி அனாட்டமி ஸ்டடி பண்ண போறோம். யாருடைய மார்பாலஜி அனாட்டமி அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல. இன்வெர்டிபிரேட்ஸ்ல எல்லாத்தையுமே படிக்க ரொம்ப சிரமம். அதனால ஒரு 2 எக்ஸாம்பிள், டிபிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் earthworm and another one is cockroach. Then what about the next one? And the vertebrates represented by the frog. இன்னொரு கேட்டகரி என்ன கொடுத்திருக்காங்க, vertebrates ஒரு எக்ஸாம்பிளா frog பத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. First we are going to know very much in detail about earthworm. earthworm பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன் நமக்கு என்னன்னு தெரியணும். அதாவது டாக்ஸானமிக்கல் பொசிஷன் அப்படி போல அத கிளாசிஃபிகேஷன் தெரியணும். So the earthworm belongs to the phylum Annelida. Annelida means segmented animals. Then the class Oligochaeta, order Haplotoxida. Then the genus name is Lambito, species name is Marushi. Next, what is the nature of the earthworm? அடுத்து earthwormங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். Earthworm is a terrestrial invertebrate. Earthwormங்கிறது என்னது அப்படின்னா
டெரஸ்ட்ரியல் இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற ஒரு தரையில வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்குது. அதே இதுல இட் பிலாங்ஸ் டு இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற. இன்வெர்டிபிரேட் என்ன? முதுகெலும்பு இல்லாதது. தட் இன்ஹெபிட்டேட்ஸ் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த மாய்ஸ்ட் சாயில். பொதுவா எங்கே காணப்படும் அப்படின்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, முக்கியமா அழுகின கரிம பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய மண்ணினுடைய மேல் அடுக்குகள்ல காணப்படக்கூடியதா இருக்குது. அதான் இது. இட் இன்ஹெபிட்டேட்ஸ் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த மாய்ஸ்ட் சாயில் rich in decaying organic matter. Then it is a nocturnal. அதுவே நாக்டர்னல் அப்படின்னா அர்த்தம் இரவு நேரங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் தான் நாக்டர்னல் அப்படிங்கிற. It is nocturnal and at the same time during the day it lives in burrows made by burrowing and swallowing the soil. இரவு நேர உயிரிகளா இருந்தாலும் பகல் நேரத்துல இது என்ன செய்யுது? மண்ணை விழுங்கி அங்க வந்து சின்ன சின்ன குழிகளை உருவாக்குது, பரோஸ் உருவாக்குது. உருவாக்குறது மட்டும் இல்லாம அதுல சேர்ந்து வாழக்கூடியதா இருக்குது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இன் கார்டன்ஸ், தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மண்புழு இருந்ததுக்கான அடையாளம் என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? they can be traced by their fecal deposit. அதோட கழிவுகளை, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா worm castings அப்படிம்பாங்க. அதான் fecal deposits அப்படிமா, தமிழ்ல நாங்கூல் கட்டிகள் அப்படிம்பாங்க. இதை வச்சு அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கீழ் மண்ணையும் மேல் மண்ணையும் மாத்தி மாத்தி கொடுக்கறதுனாலதான் எர்த்வொர்ம்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா these are considered as friend of farmers. அது விவசாயிகளுடைய நண்பன் அப்படிங்கிறோம். இப்போ என்னென்ன எர்த்வொர்ம்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்குது, வாட் ஆர் த காமன் எர்த்வொர்ம்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இந்தியா எர்த்வொர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்பிட்டோ மாரிஷின் இருக்குது, அதை சொல்ல மெகாஸ்கோலெக்ஸ் மாரிஷின் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரியானிக்ஸ் எக்ஸ்கேவேட்டஸ் அண்ட் தி மெட்டாஃபிர் கோஸ்துமா. இது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிட்டிமா கோஸ்துமா அப்படிமா. இப்போ எர்த்வொர்ம்ஸை வேற ஏதாவது கேட்டகரியில நம்ம கிளாசிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா based on the ecological strategies. based on the ecological strategies, அதாவது மண்புழுக்கள் வந்து மண்ணினுடைய அடுக்குகள்ல எப்படி வாழுது அப்படிங்கறத அடிப்படையா வச்சு இதை என்ன சொல்றாங்க 3 கேட்டகரியா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிஜெயிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் எபிஜெயிக்ஸ். எபி அப்படின்னா அபோவ்னு அர்த்தம். அடுத்ததா பாருங்க இருக்கக்கூடியது ஏனிக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மூணாவது டைப் வந்து எண்டோஜெயிக்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிஜெயிக்ஸ் அப்படின்னா எபின்னா அபோவ்னு சொன்னோம் அப்படின்னு அர்த்தம், அப்பான் தி எர்த்னு அர்த்தம். தீஸ் ஆர் சர்ஃபேஸ் dwellers. இது எங்க இருக்கு? சாயிலோட சர்ஃபேஸ்ல வாழக்கூடியதா இருக்குது. அதான் எபிஜெயிக் அப்படி மேற்பரப்புல வாழக்கூடியதா இருக்குது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பெரியானிக்ஸ் எக்ஸ்கேவேட்டஸ், இன்னொன்னு இட்ரினஸ் யுஜேனியே அப்படிங்கிறது. அடுத்தது ஏனிக் அப்படிங்கிறது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா in Greek for outer layer of the earth, மண்ணினுடைய மேல் அடுக்குகளுக்கு உள்ள வாழக்கூடிய ஒரு இடைமட்ட வாழ்வி. இதுதான் ஏனிக் டைப்ங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க லாம்பிட்டோ மாரிசி அண்ட் லம்பிரிகஸ் டெரஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது. தென் த தேர்ட் டைப் எண்டோஜெயிக்ஸ். எண்டோனா தெரியும், இன்டீரியர் இருக்கிறது நம்ம எண்டோ அப்படிங்கிறோம். வித்தின் த அப்படின்னு அர்த்தம், அதாவது வித்தின் த எர்த்துக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? எண்டோஜெயிக்ஸ் பேரு. தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் deep layers of the soil. These are found in deep layers of the soil. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஆக்டோகீட்டனோ தஸ்டோனி. இதோட டைப் என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள் என்னது? ஆக்டோகீட்டனோ தஸ்டோனி. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? கிளாசிபிகேஷன் வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கிறோம் எப்படி சாயிலோட சர்ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லி. இந்த எர்த்வொர்ம் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் இக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி இருக்குங்கிறத த்ரூ பிக்சர் மூலமா பார்க்கலாம். இங்க மேல இருக்கிறது தான் என்னது அப்படின்னா எபிஜெயிக்ஸ் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இது எப்படி டைப்பா இருக்குன்னா ஃபைட்டோபேஜஸ், பிளான்ட் ஃபீடிங்கா இருக்குது. அடுத்து இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா எண்டோஜெயிக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஜியோஃபேகஸ், மண்ணை சாப்பிடக்கூடியதா இருக்குது. இன் பிட்வீன்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைட்டோபேகஸ் அப்படின்னா. இப்போ ஜியோட என்னது? எர்த்துன்னு அர்த்தம். ஃபைட்டோபேகஸ்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில தாவர வகைகளை சாப்பிடக்கூடியதா இருக்குதா ஜியோ ஃபைட்டோபேகஸ். இந்த மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா மார்பாலஜி. அது மார்பாலஜி ஆஃப் எர்த்வொர்ம், மண்புழுவினுடைய புறத்தோற்ற அமைப்பியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லாம்பிட்டோ மாரிஷி அப்படிங்கறதா இஸ் a commonly found in தமிழ்நாடு. லாம்பிட்டோ மாரிஷிங்கிற எர்த்வொர்ம்னா பொதுவா தமிழ்நாட்டுல காணப்படக்கூடியதா இருக்குது. இட் இஸ் a long and cylindrical narrow body which is bilaterally symmetrical. பொதுவா அது எப்படி இருக்கு? நீளமா இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்கு. உடல் அமைப்பு வந்து உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியதா இருக்குது. அதுல இருக்கிற சிமெட்ரி எப்படி இருக்குன்னா பைலேட்டரல் சிமெட்ரி, இருபக்க சமச்சீர் உடையவையா இருக்குது. then it is a length of the லாம்பிட்டோ மாரிஷி. எப்படி இருக்கு லெங்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 to 210 millimeter in length with a diameter
நீளம் எவ்வளவு இருக்குன்னா விட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.5 இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்குது. அடுத்தோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த லாமிட்டோமாரிசி இஸ் லைட் பிரவுன் இன் கலர். பொதுவாக அது என்ன நிறத்துல காணப்படுதுன்னா இளம் பழுப்பு நிறத்துல காணப்படக்கூடியதா இருக்குது. அதோட என்ன இருக்கு அப்படின்னா பர்பிளிஷ் டிஞ்ச் அப்படியே முனை பகுதியில பாத்தீங்கன்னா ஊதா நிறத்துல ஒரு பூச்சி காணப்படும். அதான் டிஞ்சுங்கிறது. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கலர் ஆஃப் த எர்த்வொர்ம். திஸ் கலர் ஆஃப் த எர்த்வொர்ம் இஸ் மெயின்லி டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் போர்பைரின் பிக்மெண்ட். இதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது போர்பைரின் சொல்லக்கூடிய ஒரு நிறமி தான் காரணமா இருக்குது. அடுத்தது the body of the earthworm எப்படி இருக்கு அப்படின்னா it is encircled by a large number of grooves which divides into large number of compartments. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் என்ன பேரு அப்படின்னா செக்மெண்ட்ஸ் இல்லைன்னா மெட்டாமியர்ஸ் பேரு. புழுவோட உடம்பை பொறுத்த வரைக்கும் உடல்ல குறுக்கா நிறைய சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்குது. அதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் grooves அப்படிங்கிறோம். அந்த பள்ளங்கள் எப்படி இருக்குன்னா வளைய வடிவிலான வரி பள்ளங்களா இருக்கு. டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் கால்டு செக்மெண்ட் ஆர் மெட்டாமியர்ஸ். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க மெட்டாமியர் அப்படிங்கிறோம். அப்படின்னா கண்டங்கள் அப்படிங்கிறோம். It consists of about 165 to 190 segments. பொதுவாக எவ்வளவு செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 165 இருந்து 190 வரைக்கும் செக்மெண்ட்ஸ் காணப்படக்கூடியதா இருக்குது. அதுல டார்சல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்புழுவின் உடல்ல கண்டங்கள் வந்து 165 இருந்து 190 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம். இந்த டார்சல் சர்ஃபேஸ்ங்கிறது புழுவினுடைய முதுகு புறத்தை தான் டார்சல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மார்க்டு பை டார்க் மிட் டார்சல் லைன். இந்த டார்சல் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கு ஒரு மிட் டார்சல் லைன் இருக்குது. அது கூடவே எப்படி இருக்கு எது கூட இருக்குன்னா அலாங் த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ஆஃப் தி பாடி. புலியினுடைய முதுகு புறத்தினுடைய மைய நீள்வாட்டு அச்சுல அடர்த்தியா அதே நேரத்தில் நிறம் இருக்கக்கூடிய ஒரு முதுகுப்புற ரத்த நாளத்தினால ஒரு மைய கோடு காணப்படுது. அதான் டார்சல் மிட்லைன் அப்படிங்கிறோம். அடுத்தது வென்ட்ரல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்டிங்விஷ்ட் பை பிரசன்ஸ் ஆஃப் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ். வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல தான் நிறைய ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் காணப்படக்கூடியதா இருக்குது. தென் வாட் அபவுட் தி மவுத்? மவுத் இஸ் ஃபவுண்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த பாடி கால்டு பெரிஸ்டோமியம். வாய் பகுதி அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டம் முதல் செக்மெண்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல அவரோட மைய பகுதியில் இருக்கிறதா என்னது அப்படின்னா பெரிஸ்டோமியம் சொல்லக்கூடிய வாய் பகுதியா இருக்குது. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறாங்க. ஓவர் ஹேங்கிங் த மவுத் வாயினுடைய முன் பகுதியில சிறு தசை தொங்கல் காணப்படுதுங்கிறாங்க. அதுதான் ஓவர் ஹேங்கிங் த மவுத் இட் இஸ் எ ஸ்மால் ஃபிளாப். ஒரு சின்ன தசை தொங்கல் காணப்படுது எங்க அப்படின்னா அந்த உதட்டு பகுதியில காணப்படக்கூடியதா இருக்குது. அதுக்கு என்ன பேரு ப்ரோஸ்டோமியம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்பர் லிப்னு சொல்லலாம். வந்து அப்பர் லிப்னு சொல்லலாம் ப்ரோஸ்டோமியம் சொல்லலாம். அடுத்தபடியே லாஸ்ட் செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் செக்மெண்ட்ல தான் ஏனஸ் இருக்குது. The last segment is the anus. It is called as pygidium. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பைஜிடியம்ங்கிற பேர்ல சொல்றாங்க. Then in mature earthworms இதுல முக்கியமா எர்த்வொர்ம்ங்கிற பார்த்தாலே நமக்கு ஒரு அடையாளம் தெரியும். அப்படின்னா எர்த்வொர்ம்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் தடிச்சு காணப்படும். In mature worms segments 14 to 17 may be found swollen with a glandular thickening of the skin called the clidellum. எர்த்வொர்ம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு 14 இருந்து 17 செக்மெண்ட்ல தடிச்சிருக்கிறோம் ஒரு தோளாலான பகுதியா இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கிளைடெல்லம் பேரு. This helps in the formation of cocoon. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா கருமுட்டைகளை கொக்குன்னு சொல்லக்கூடிய கருமுட்டைகளை உருவாக்குறதுக்கு இந்த பகுதி ரொம்ப உதவியா இருக்குது. அடுத்து டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கிளைடெல்லம் நீங்க கேட்கலாம் அந்த கிளைடெல்லம் இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா கிளைடெல்லத்தை வச்சு ஏதாவது கிளாசிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கிளைடெல்லம் இந்த கிளைடெல்லத்தை வச்சுதான் எர்த்வொர்மோட பாடி பார்ட்ஸ் மூணா டிவைட் பண்ணிருக்காங்க. எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் இஸ் கால்டு ப்ரீ கிளைடெல்லா ரீஜன். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து 13th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு ப்ரீ கிளைடெல்லா ரீஜன். கிளைடெல்லத்துக்கு முன்னாடி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைடெல்லா ரீஜன். இது வந்து என்ன 14ல இருந்து 17th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு கிளைடெல்லான்னு படிச்சிருப்போம். தென் the final one is post clidella region. அதாவது கிளைடெல்லத்துக்கு பிறகு வரக்கூடியது எல்லாத்தையும் போஸ்ட் கிளைடெல்லா ரீஜன் அப்படிங்கிறோம். ஆஃப்டர் தி 17th segment in all segments of the body எல்லா செக்மெண்ட்லயுமே except the first எல்லா in all segments of the body except the first last and clidellum. முதலாவது செக்மெண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் கிளைடெல்லம் இதை தவிர மற்ற எல்லா பகுதியிலையும் என்ன இருக்கு அப்படின்னா ரிங் ஆஃப் கைட்னஸ் பாடி சீட்டு. பாடி சீட்டுன்னு ஒரு பார்ட் இருக்கு. அது எப்படி இருக்கும் கொஞ்சம் வளைய வடிவத்துல காணப்படக்கூடியதா இருக்குது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த பாடி சீட்டு? தி சீட்டு அரைசஸ் ஃப்ரம் செட்டிகிரஸ் சாக் ஆஃப் த ஸ்கின். இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா
ஒரு ஸ்கின்னால உருவாயிருக்குது. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா எஸ் ஷேப்ல இருக்கும். நம்ம பொதுவாக ட்ரெயின் பார்த்துருப்போம் இல்லையா, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்டா இருக்கும். அதே மாதிரி தான் எர்த்வொர்ம்ல இருக்கு, நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு செயின் மாதிரி லிங்க் இருக்கும். நம்ம கழுத்துல போட்ட செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின்ல என்ன இருக்கும், எஸ் ஷேப்ல ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்கும். அந்த மாதிரி எர்த்வொர்ம்ல இருக்குன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இடையில எஸ் ஷேப்ல இருக்கும். அதுதான் என்ன செய்யும், பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பிடிச்சி இழுத்து முன்னாடி கொண்டு வரதா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எர்த்வொர்ம் என்ன செய்யும், அந்த பாடியை கொஞ்சம் முன்னாடி இப்படி தள்ளி முதுகு பக்கத்தை மேல லேசா தூக்கி மறுபடியும் தரையில கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனாலதான் அது என்ன செய்ய, லோகோமோஷன் அப்படிங்கிறது ஈஸியா இருக்குது. சீட்டே கேன் பி ப்ரொட்ரூடட் அண்ட் ரிட்ராக்டட். என்ன செய்யும், முன்னோக்கி போகும், மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகும், ப்ரொட்ரூடட் ரிட்ராக்டட். இப்படி மாறி மாறி பண்றதுனால அது ஈஸியா என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகக்கூடியதா இருக்குது. தென் வாட் ஆர் த எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் பிரசன்ட் இன் தி எர்த்வொர்ம். எர்த்வொர்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்பர்ச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மவுத், அடுத்து பாத்தீங்கன்னா ஏனஸ் இருக்குது, தென் டார்சல் போர்ஸ், தென் ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ், தென் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அண்ட் நெஃப்ரோடியல் போர்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் டார்சல் அப்பர்ச்சர்ஸ் ரோல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது எங்க இருக்குது அப்படின்னா, the dorsal pores are present from 10th segment onwards. dorsal poresங்கிறது 10th செக்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, coelomic fluid, coelomனா பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த coelomic fluid communicates to the exterior through these pores and keeps the body surface moist and free from harmful microorganisms. இந்த coelomic fluid என்ன செய்யுதுன்னா கம்யூனிகேட் பண்ணுது. எனக்கு அந்த போர்ஸ் மூலமா, டார்சல் போர்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணி அது உடம்பு எப்படி வச்சிருக்கு அப்படின்னா, கீப்ஸ் த பாடி சர்ஃபேஸ் மாய்ஸ்ட், எப்பயுமே உடல் பகுதி ஈரப்பதமாகும். அதே நேரத்தில் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா நுண்கிருமிகள், நுண்ணுயிரிகள் எதுவும் தாக்காதபடிக்கும் பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அப்படி பண்ணும்போது வேற என்னன்னா ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ். ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா, தீஸ் ஆர் 3 pair of small ventrolateral apertures. These are lying intersegmentally between the grooves. எங்க இருக்கு அப்படின்னா 6/7, 7/8 and 8/9 இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி pair of female genital apertures. ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் எங்க இருக்குன்னா வென்ட்ரல் சைட்ல 14th செக்மெண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்குது. And at the same time a pair of male genital apertures are situated lateroventrally in the 18th segment. அதாவது ஏதாவது எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்கன்னா மேல் செக்மெண்ட் எங்க இருக்குது, ஃபீமேல் செக்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா ஃபீமேல் செக்மெண்ட் வந்து 14thலயும் மேல் செக்மெண்ட் வந்து 18thலயும் இருக்கக்கூடியதா இருக்குது. தென் வாட் அபவுட் த நெஃப்ரோடியோஃபோர்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தி நெஃப்ரோடியோஃபோர்? அது நெஃப்ரோடியோஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நியூமரஸ், கணக்கில் அடங்காதபடி இருக்குது. These are found throughout the body of earthworm except a few anterior segments. ஒரு சில anterior segments தவிர உடம்பு ஃபுல்லா காணப்படக்கூடியதா இருக்குது. Through which the metabolic waste are eliminated. இது மூலமா தான் என்ன செய்யும் அப்படின்னா கழிவுகள் எல்லாம் வெளியேறக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம், next we are going to differentiate or look at the anatomical difference between the lambetomorrhiae and metaphor postuma. அதாவது morphological and anatomical differences. lambetomorrhiae மெட்டாஃபர் போஸ்துமாவுக்கும் இருக்கக்கூடிய புறத்தோற்ற மற்றும் உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேப் அண்ட் சைஸ். முதலாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்குது, அதோட ஷேப் எப்படி இருக்கு, வடிவமும் அளவு எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல், அதாவது நீள் உருளை வடிவமா இருக்கக்கூடியதா இருக்குது. லென்த் பாத்தீங்கன்னா 80 மில்லிமீட்டர்ல இருந்து 210 மில்லிமீட்டர் இன் லென்த், தென் 3.5 மில்லிமீட்டர் டு 5.0 மில்லிமீட்டர் இன் வித். பட் இன் மெட்டாஃபரிக் போஸ்துமா இட் இஸ் ஆல்சோ சிலிண்ட்ரிக்கல். இதுவும் நீள உருளை வடிவத்துல தான் இருக்குது. லென்த் பாத்தீங்கன்னா நீளம் வந்து 150 to 130 மில்லிமீட்டர் இன் லென்த், 5 மில்லிமீட்டர் இன் வித். அகலமானது 5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் we are going to look at the coloration. நிறம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். First one, lambetomorrhiae is light brown in color, but in metaphorostoma is dark brown in color. மெட்டாஃபோர்ஸ்னா அடர் பழுப்பு நிறத்துல காணப்படக்கூடியதா இருக்குது. Then segmentation. How many segments are present in lambetomorrhiae? Already as I told earlier 165 to 190 segments, but in metaphorostoma about 140 segments only. Then what about the clidellum? Clidellum is present in 14th to 17th segments, but in metaphorostoma it is present in 14th to 16th segments only. Then spermatical openings.
அது விந்து கொள்பை திறப்பு அப்படிம்பாங்க. அதான் ஸ்பெர்மாத்திக்கல் அப்படிங்கிறது. ஹியர் 3 pairs எப்படி இருக்குன்னா 3 pairs-ம் 6/7, 7/8, 8/9 அப்படிங்கிற ஆர்டர்ல இருக்கக்கூடியதா இருக்குது. பட் இன் மெட்டாஃபைரிக் ஓஸ்துமா இட் இஸ் ஆல்சோ present but in 4 pairs that are 5/6, 6/7, 7/8 and 8/9. அங்க வந்து 4 ஜோடியாக காணப்படக்கூடியதா இருக்குது. Then what about the pharynx? தொண்டை பகுதி எப்படி இருக்குது? 3rd to 14th segment is present in lambetomorphisy, but in metaphoric osteoma it is runs up to the 4th segment, not 14th segment, runs up to 4th segment. Then what about the esophagus? Esophagus is present in 5th segment in lambetomorphisy, but in 8th segment in metaphoric osteoma. Gizzard, what do you mean by gizzard? Gizzard ஒரு அரவை பை அப்படிம்பாங்க. அது கோழிகள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு அரவை பை இருக்கும், அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியதா இருக்கு. It is present in 6th segment in lambetomorphisy. In metaphoric osteoma it is present in 8th to 9th segment. Then intestine, குடல் பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th segmentல இருந்து ஆரம்பிச்சு anus வரைக்கும் இருக்கும். அது that is 7th segment to anus, but in metaphoric osteoma 15th segment to anus. And intestinal ceca, குடல் பிதுக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா சீக்கம் சொல்லலாம். அது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா it is absent in lambetomorphisy, but it is present in 26th segment in metaphoric osteoma. Then lateral hearts are 8 pairs, அது 6th ல இருந்து 13th segment வரைக்கும் இருக்கு. lateral heartsனா பக்கவாட்டு விதையங்கள் அப்படிம்பாங்க. இதே இது இங்க மெட்டாஃபோரிக் ஓஸ்துமால எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 pairs from 7th to 9th segments. Then the next one is pharyngeal nephridia, தொண்டை பகுதியில் காணப்படக்கூடிய nephridia. In lambetomorphisy it is present in 5th to 9th segment, but in metaphoric osteoma 4th to 6th segment. Then micronephridia, the micronephridiaங்கிறது எங்க காணப்படுதுன்னா 14th ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும் இதுல lambetomorphisy, but in 7th to last segment in the metaphoric osteoma. Then next one is the meganephridia. இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is present in 9th to last segment, 19th to last segment. Here it is 15th to last segment. meganephridia lambetomorphisy 19th ல இருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் மெட்டாஃபோரிக் ஓஸ்துமால 15th ல இருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. Then what about the male genital pore? Male genital pore is present in 18th segment, ஆண் இனப்பெருக்க துளைன்னு சொல்லக்கூடியது 18வது செக்மெண்ட்ல lambetomorphisy இருக்குது. அதே மாதிரி மெட்டாஃபோரிக் ஓஸ்துமாலையும் சேம் தான், 18th segmentல தான் இருக்குது. அதுமாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் ஆல்சோ present in same both lambetomorphisy and metaphoric osteoma. It is present only in the 14th segment only. Next we are going to look at the diagrammatic representation of the earthworm. lambetomorphisy ன்னு சொன்னோம் இல்லையா, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வரைபடத்தின் மூலமாக பார்க்கலாம். இதுதான் வந்து பெரிஸ்டோமியம் சொன்னது. The next one is the clidellum. The glandular thickenings ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த glandular thickenings தான் என்னது clidellum சொல்லக்கூடியது. இதுதான் clidellum அப்படிங்கிறது. இந்த S ஷேப்ல சீட்டே இருக்குன்னு சொன்னா இதுதான் வந்து பாடி சீட்டே அப்படிங்கிறது. லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கிறது தான் என்னது அப்படின்னா anus அப்படிங்கிறது. இது வந்து என்டையரா எர்த்வர்மோட ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்குது. It is a dorsal view. What do you mean by dorsal view? Dorsal viewனா முதுகுப்புற தோற்றம் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இப்படி தடிச்சிருக்கு இல்லையா, இந்த தடிச்சிருக்கிற இந்த 14th ல இருந்து 17th இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் தான் clidellum அப்படிங்கிறது. This is a dorsal view. Here some dorsal pores are present. 1, 2, 3 pores are present. அதே மாதிரி ப்ரோஸ்டோமியம் இருக்குது, அதே மாதிரி பெரிஸ்டோமியம் இருக்குது, மவுத்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இங்கே பாருங்க இன்னும் செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வென்ட்ரல் வியூல பாக்குறோம். 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இங்கே காணப்படக்கூடியதா இருக்குது. தென் த மேல் ஜெனிட்டல் போர் இங்க இருக்குது அப்படின்னா 18th செக்மெண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி நடுவில் பாருங்க என்ன இருக்குது, கிளாண்டுலர் திக்கனிங்ஸ் இருக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா clidellum அப்படிங்கிறோம்.